முதலாவது எழுதுங்க. The residue of sin. பாவம் ஒரு சுவடு அவனுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. அதனால இரண்டாவது காரியம் எழுதுங்க. So the second point, please write it down. It is not only the residue of sin, now it has become the reign of sin. இப்பொழுது இந்த பாவத்தின் சுவடு என்னவாக மாறிவிட்டது என்றால், பாவம் என்னில் ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுத்தது. எங்க ஆரம்பிச்சது? the residue of sin. பாவத்தினுடைய சுவடுகள்ல இருந்து ஆரம்பித்தது. So where did it start? It started from the residue of sin. இந்த பாவத்தின் சுவடு உள்ள இருந்துகிட்டு நன்மையை செய்யறதுக்கு விடாம வேறு ஒரு பிரமாணமாக இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. So the residue of sin was within us and it was preventing us from doing good and it was pulling us backwards. இரண்டாவது, இந்த பாவத்தின் சுவடு என்னவா மாறிடுச்சுன்னா, பாவத்தின் ஆளுகையாக மாறி நியாயப்பிரமாணம் செயல்பட முடியாதபடி மாற்றி விட்டது. Secondly, the residue of sin became a reign of sin within us and the law could not be fulfilled within us. மூன்றாவது எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, மரண சரீரமாக நம்மை மாற்றி நீதிக்கு சுத்தமாக உணர்வில்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு சென்று விட்டது.